தரும் தீபமா. அன்பானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை பார்க்கும் உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். இந்திய மிஷனரி சங்க ஊழியத்தை நேசித்து, ஊழியர்களை நேசித்து நீங்கள் கொடுத்து வருகிற ஆதரவுக்காக, உங்களுடைய ஜெபங்களுக்காக நன்றி தெரிவிக்கிறேன். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிகளை நீங்கள் பாருங்கள், ஊழியங்களுக்காக ஜெபியுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சேனையின் கர்த்தர் அழைக்கிறார், பரிசுத்த தேவன் கேட்கிறார். சேனையின் கர்த்தர் அழைக்கிறார், பரிசுத்த தேவன் கேட்கிறார். யாரை நான் அனுப்பிடுவேன், யார் என் காரியமாய் போவார். யாரை நான் அனுப்பிடுவேன், யார் என் காரியமாய் போவார். ஆளில்லையோ, கர்த்தரின் சத்தம் கேட்கலையோ. பாரதம் எங்கும் ஆளில்லையோ, கர்த்தரின் சத்தம் கேட்கலையோ, கேட்கலையோ. சேனையின் கர்த்தர் அழைக்கிறார், பரிசுத்த தேவன் கேட்கிறார். யாரை நான் அனுப்பிடுவேன், யார் என் காரியமாய் போவார். திறப்பின் வாசலில் நின்றிடவும், சுவரை அடைக்கவும் ஆட்களில்லை. திறப்பின் வாசலில் நின்றிடவும், சுவரை அடைக்கவும் ஆட்களில்லை. தேவனின் கோபம் அழித்திடும் முன்னே, தேசத்தின் திறப்பில் நின்றிடவா. தேவனின் கோபம் அழித்திடும் முன்னே, தேசத்தின் திறப்பில் நின்றிடவா, நின்றிடவா. சேனையின் கர்த்தர் அழைக்கிறார், பரிசுத்த தேவன் கேட்கிறார். யாரை நான் அனுப்பிடுவேன், யார் என் காரியமாய் போவார். பரியந்தம் நிலைத்திரு, ஆடுகளை கண்டு அஞ்சிடாதே. மரண பரியந்தம் நிலைத்திரு, ஆடுகளை கண்டு அஞ்சிடாதே. வாழ்ந்தாலும் மரித்தாலும் என் ஜீவன் இயேசுவுக்கே. வாழ்ந்தாலும் மரித்தாலும் என் ஜீவன் இயேசுவுக்கே, இயேசுவுக்கே. சேனையின் கர்த்தர் அழைக்கிறார், பரிசுத்த தேவன் கேட்கிறார். சேனையின் கர்த்தர் அழைக்கிறார், பரிசுத்த தேவன் கேட்கிறார். யாரை நான் அனுப்பிடுவேன்,
இந்திய மிஷனரி சங்கம் வெள்ளாளன் வழியில் பிறந்த பேராயர் வேதநாயகம் சாமுவேல் அசரியா அவர்களால் 1903 ஆண்டு பிப்ரவரி மாதம் 12ஆம் நாள் ஆரம்பிக்கப்பட்டது. இந்திய தேசத்தின் 26 மாநிலங்களிலும் 2 யூனியன் பிரதேசங்களிலும் நாம் சுவிசேஷ பணியினை நிறைவேற்றி வருகிறோம். இந்திய மிஷனரி சங்கத்தில் 1204 பேர் மிஷனரிகளாகவும் 445 பேர் உதவியாளர்களாக பள்ளி, விடுதி மற்றும் சமுதாய பணிகளிலும் 172 பேர் அலுவலகம் மற்றும் அபிவிருத்தி பணிகளிலும் ஈடுபட்டு வருகின்றனர். இந்திய தேசத்தின் 284 மாவட்டங்களில் உள்ள 56,650 கிராமங்களை நாம் சுவிசேஷத்தால் சந்தித்து வருகிறோம். ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட முதல் தலைமுறை விசுவாசிகள் 452 இடங்களில் ஆலயங்களிலும் 11,063 இடங்களில் வீடுகளிலும் திறந்த வெளிகளிலும் கூடி தேவனை ஆராதித்து வருகின்றனர். கோயா மொழியில் ஒடியா எழுத்துக்களை கொண்டு வேதாகமத்தை மொழிபெயர்த்து வருகிறோம். புதிய ஏற்பாட்டுடன் சங்கீதம் மற்றும் நீதிமொழிகள் கோயா மொழியில் உள்ள 2 பேச்சு வழக்குகளிலும் மொழிபெயர்க்கப்பட்டு எழுத்து மற்றும் ஆடியோ வடிவில் வெளியிடப்பட்டுள்ளது. பழைய ஏற்பாட்டில் மோசையின் 5 ஆகமங்கள் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. மற்ற பகுதிகளில் மொழிபெயர்ப்பு பணிகளுக்காக ஜெபியுங்கள். அடிப்படை வசதிகளற்ற நிலையில் வாழும் ஆதிவாசி பிள்ளைகளுக்காக 32 இடங்களில் நாம் நடத்தி வரும் விடுதிகளில் 2232 பிள்ளைகளும் 63 இடங்களில் நாம் நடத்தி வரும் பகல் நேர பராமரிப்பு மையங்களில் 2377 பேரும் பராமரிக்கப்பட்டு வருகின்றனர். நம் விடுதி பிள்ளைகள் 24 பேரை இன்ஜினியரிங், நர்சிங் மற்றும் கலை அறிவியல் போன்ற உயர்கல்வி படிப்பதற்கு உதவி செய்து வருகின்றோம். கல்விக்கான வாய்ப்புகளற்ற நிலையில் வாழும் பிள்ளைகளுக்கென நாம் நடத்தி வரும் 7 பள்ளிக்கூடங்களில் 4102 பிள்ளைகள் கல்வி பயின்று வருகின்றனர். 3 இடங்களில் மருத்துவ மையங்களையும் 2 மருத்துவமனைகளையும் நடத்தி சிகிச்சையோடு தேவன் அருளும் விடுதலையையும் கொடுத்து வருகிறோம். தையல் பயிற்சி மையங்கள் 77 இடங்களிலும் கம்ப்யூட்டர் பயிற்சி மையங்கள் 7 இடங்களிலும் நாம் நடத்தி வருகிறோம். பார்வையற்றோருக்கான விடுதி ஒன்றையும் ஏழை வயோதிப விதவைகளுக்கான நல உதவி மையம் ஒன்றையும் நாம் நடத்தி வருகிறோம். இப்பணிகளுக்காக ஜெபியுங்கள், உதவி செய்யுங்கள். ஒரு மிஷனரியை ஆதரிக்க மாதம் ரூபாய் 4000 தேவை. ஒரு ஆதிவாசி பிள்ளையை ஆதரிக்க மாதம் ரூபாய் 1000 தேவை. பகல் நேர பராமரிப்பு மைய குழந்தை ஒன்றை ஆதரிக்க மாதம் ரூபாய் 500 தேவை. கிராமம் ஒன்றிற்கு நற்செய்தி அறிவிக்க மாதம் ரூபாய் 500 தேவை. மிஷனரிகளின் மருத்துவ தேவையை சந்திக்க மாதம் ரூபாய் 300 தேவை. வாருங்கள், நாம் இணைந்து செயல்படுவோம். இந்திய தேசம் இயேசுவை அறிய செய்வோம். இந்திய மிஷனரி சங்கமே, உன்னை நேசித்திருப்போர் சுகித்திருப்பாரே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடிணையற்ற நாமத்தினாலே இந்த தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருக்கிற நேயர்கள் அனைவருக்கும் இந்திய மிஷனரி சங்கத்தின் சார்பாக எங்கள் பணிவான தோத்திரங்களை தெரிவிப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நிகழ்ச்சியை பார்த்து அநேகர் இந்திய மிஷனரி சங்க ஊழியங்களுக்காக நீங்கள் ஜெபிக்க முன் வந்திருக்கிறீர்கள், கிரமமாக கொடுக்க முன் வந்திருக்கிறீர்கள். உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இந்த மே மாதம் முடிந்து இந்த ஜூன் மாதத்திலே நம்முடைய மிஷனரில் எல்லாரும் விடுமுறை முடித்து பணித்தலங்களுக்கு திரும்பி கொண்டிருக்கிறார்கள். உங்களிடத்தில் நாங்கள் அதிகமாக எதிர்பார்ப்பதெல்லாம் நம்முடைய பணித்தலங்களுக்கு கடந்து செல்கிற மிஷனரிகளுக்காக நீங்கள் ஜெபியுங்கள். குறிப்பாக அவருடைய பிள்ளைகளெல்லாம் டோனாவூரில் இருக்கிற சந்தோஷ் வித்யாலயா பாடசாலையிலே விட்டு கடந்து செல்கிறார்கள். சிலர் முதல் முறையாக தன்னுடைய பிள்ளைகளை 1ஆம் வகுப்பில் இணைத்து அந்த பாடசாலையிலே விட்டு கடந்து செல்கிறார்கள். அவர்களுக்காகலாம் நீங்கள் குறிப்பாக ஜெபிக்கும்படி உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த விடுமுறை முடித்து அவர்கள் பணித்தலங்களில் செல்லும் பொழுது கடந்த நாட்களிலே தடைபட்டிருக்கிற அநேக தடைகளை கர்த்தர் உடைக்கும்படியாய், அடைபட்டிருக்கிற அநேக வாசல்கள் திறக்கும்படிக்காக, கடந்த நாட்களோட இன்னும் கர்த்தர் வல்லமையாய் நம்முடைய மிஷனரிகளை எடுத்து பயன்படுத்தும்படிக்காக நீங்கள் அதிகமாக ஜெபியுங்கள். நிச்சயமாகவே நம்முடைய ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த ஜூன் மாதத்திலே நம்முடைய பணித்தலங்களிலே நாம் அதிகமாக சந்திக்கிற ஒரு காரியம் என்னவென்றால், அந்த விடுதியிலே பிள்ளைகளை சேர்ப்பதற்காக அதிகமான பேர் நம்முடைய பணித்தலங்களுக்கு கடந்து வருவதுண்டு. ஒருவேளை ஒவ்வொரு விடுதியிலுமே
நாம் சில கட்டுப்பாடுகளை வைத்திருக்கிறோம். என்னவென்றால் நமக்கு இருக்கிற அந்த இட வசதிகள் மற்ற காரியங்கள் எல்லாம் கணக்கில் கொண்டு ஒரு குறிப்பிட்ட பிள்ளைகளை நாம் அந்த இடத்துல அனுமதிக்க முடியும். ஆகையினாலே சில நேரங்களிலே சில பிள்ளைகளை நாம் இணைக்க முடியாத சூழ்நிலை உண்டு. தயவுசெய்து இந்த நாட்களிலே ஆண்டவர் நல்ல உண்மையாகவே தேவையில் இருக்கிற பிள்ளைகளை நம்முடைய விடுதிக்கு கொண்டு வரும்படிக்காக நீங்கள் அதிகமாக ஜெபியுங்கள். பல குழந்தைகளுக்கு இந்த நாட்களிலே ஆதரவு தேவை. இந்த ஜூன் மாதத்திலே நாம் இலவசமாகவே நம்முடைய விடுதி பிள்ளைகளை பாடசாலையிலே படிக்க வைக்கிறோம். ஆகையினாலே அந்த பிள்ளைகளுக்கு நாம் புதிதாக யூனிஃபார்ம் வாங்கி கொடுக்கிறோம். ஒருவேளை இதை பார்த்து கொண்டிருக்கிற நேயர்கள், நீங்கள் யாராவது நம்முடைய விடுதி பிள்ளைகளுக்கு அந்த யூனிஃபார்ம் வாங்கி கொடுக்க விரும்பினால் ஒரு 1000 ரூபாய் நீங்கள் காணிக்கை கொடுத்தால் போதும். உங்கள் சார்பில் விடுதியில் படிக்கிற ஒரு குழந்தைக்கு நாங்கள் யூனிஃபார்ம் எடுத்து கொடுப்போம். ஒருவேளை கிரமமாக அந்த பிள்ளைகளை நான் படிக்க வைக்க விரும்புகிறேன் என்று சொல்லி நீங்கள் ஆசைப்பட்டால் ஒரு 1000 ரூபாயை நீங்கள் மாதந்தோறும் தியாகம் செய்தால் ஒரு குழந்தையை நீங்கள் என்ன செய்யலாம், உங்களுடைய குடும்பத்தின் சார்பாக நீங்கள் படிக்க வைக்கலாம். ஒருவேளை ஆண்டவர் உங்களுக்கு ஒரு குழந்தையோ 2 குழந்தையோ நீங்கள் கொடுத்திருக்கலாம். 3வது ஒரு குழந்தையை உங்களுடைய பிள்ளைகள் போல நீங்கள் ஏற்றுக்கொண்டு நீங்கள் படிக்க வைத்தால் ஆண்டவர் உங்களுடைய பிள்ளைகளை நிறைவாக ஆசீர்வதிப்பார். அது மாத்திரமல்ல, நம்முடைய விடுதியில் படிக்கிற பிள்ளைகள் அநேகர் இன்றைக்கு நல்ல உயிருள்ள சாட்சிகளாக பணித்தலங்களிலே தன்னுடைய சொந்த ஜனங்களுக்கு, இன்னும் பெரிய கூட்டங்களுக்கே ஆசீர்வாதமாக கர்த்தர் பயன்படுத்தி வருகிறார். அப்படிப்பட்ட அந்த ஆசீர்வாதங்களும் உங்களை வந்து சேரும் என்பதிலே சந்தேகமில்லை. இந்த நாளிலே நான் தியானத்திற்காக எடுத்துக்கொண்ட ஒரு வேத வசனம் என்னவென்றால், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து பேதுருவை பார்த்து சொல்லுகிறார், நீ பேதுருவாயிருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளுவதில்லை என்று சொல்லுகிறார். அப்படியானால் இந்த இடத்துல ஒருவேளை நாம் சபை என்று சொல்லும் பொழுது நமக்குள்ள வருகிற சிந்தனை என்னென்னா, நம்ம அந்த கட்டடத்தை குறித்து தான் நாம் யோசிக்கிறோம், உயர்ந்த கோபுரங்களை குறித்து யோசிக்கிறோம். ஆனால் உண்மையிலே வேதத்திலே சபை என்று குறிப்பிடப்படுவது எதுவென்றால், ரட்சிக்கப்படுகிற மக்கள் கூட்டம் கூடி ஆராதிக்கிறதை தான் ஆண்டவர் சபை என்று சொல்லுகிறார். ஒருவேளை இந்த இடத்துல ஆண்டவர் உரிமையோடு ஒரு வார்த்தையை அழுத்தி சொல்கிறார், என் சபை. அதை சொந்தமாக்குகிறார். வேதத்திலே மற்ற எதையும் அவர் என் சபை என்று சொல்கிறார் என்று தெரியல. ஆனால் சபையை குறித்து சொல்லும் பொழுது மாத்திரம் என்னுடைய சபை. ஒருவேளை ஒரு பொருளை என்னுடையது என்று நாம் சொல்லுவோம் என்றால் அதற்கான விலை கரையத்தை கொடுத்து நாம் அதை வாங்கியிருப்போம். நம்ம எல்லாரிடத்துலையுமே இன்றைக்கு செல்ஃபோன் இருக்கிறது. ஒருவேளை அந்த செல்ஃபோனை நம்ம என்ன செய்ய, ஏன் செல்ஃபோன் எப்படி சொல்லுகிறோம், நாம் அதை விலை கொடுத்து வாங்கியிருக்கிறோம். அதே போல தான் இயேசு கிறிஸ்து இந்த சபைக்காக தன்னுடைய சொந்த இரத்தத்தை கிரயமாக செலுத்தி அவர் இந்த சபையை என்ன செய்திருக்கிறார், வாங்கியிருக்கிறார், சம்பாதித்திருக்கிறார். அந்த எக்லேஷியா என்கிற அந்த வார்த்தை, கிரேக்க வார்த்தைக்கு அந்த அர்த்தம் என்னன்னா, பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், இல்லாவிட்டால் ஒரு கூட்டத்திலிருந்து அவர் வெளியே கொண்டு வரப்பட்டவர்கள் என்கிற ஒரு அர்த்தத்தை சொல்லுகிறார். அப்படியே உலக வாழ்க்கையிலிருந்து இயேசு கிறிஸ்து இரத்தத்தினால் கழுவப்பட்டு அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்ற மக்கள் கூடி ஆராதிக்கிறதை தான் சபை என்று வேதத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அப்படியானால் இந்த இடத்துல ஆண்டவர் பேதுருவிடத்தில் சொல்கிற காரியம் என்ன, பேதுருவே, உன் மூலமாக நிறைய மக்களை நான் என்ன செய்ய போகிறேன், சந்திக்க போகிறேன். ஒரு பெரிய கூட்டம் என்னை ஆராதிப்பதற்கு உன்னை நான் கருவியாக பயன்படுத்த போகிறேன் என்கிற அந்த ஆழமான சத்தியத்தை ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக வெளிப்படுத்துகிறார். அப்படியானால் இந்த வசனத்திலே பின்னாலே ஒரு காரியத்தை பேதுருவிடத்தில் கேட்கிறார். இந்த வார்த்தையை சொல்லி முடித்த உடனே மக்கள் எல்லாரும் என்னை யார் என்று சொல்லுகிறாள் என்கிற ஒரு கேள்வியை கேட்கிறார். உடனே அவர் சொல்றார், சிலர் பின்னால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அவர் அழகாக சிலர் ஒருத்தர் என்ன சொல்கிறாங்க, திரு எலியான்னு சொல்கிறாங்க, சிலர் தீர்க்கதரிசின்னு சொல்கிறாங்க, வேறு சிலர் எரேமியான்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி 14ஆம் வசனத்திலே அதற்குரிய பதிலை சொல்கிறார். பேதுரு சொல்கிறாரு, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. மாம்சமும் ரத்தமும் இதை சொல்லப்பா, ஆண்டவர் தான் வெளிப்படுத்துகிறாரு, இதை ஒருத்தட்டும் சொல்ல வேண்டாம் இப்போதைக்கு அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் ஆண்டவர் தன்னுடைய மரணத்தை நான் இன்னும் கொஞ்ச நாளில் மறிக்க போகிறேன், என்னை எல்லாரும் பிடிச்சி என்ன செய்ய போகிறாங்க, சிலுவையில் அறைய போகிறாங்க,
நான் 3வது நாள் உயிரோடு எழுந்திருப்பேன்னு சொன்ன உடனே அவருக்குள்ளே என்னென்னா, தேவனுடைய குமாரன், சன் ஆஃப் காட், கடவுளுடைய மகன், உமருக்கு இது நேரிடக்கூடாதே அப்படின்னு சொல்லி அவரை தனியாக போய் என்ன செய்கிறான், கடிந்து கொள்ளுகிறான். ஆண்டவர் பாருங்கள், அப்பாலே போ சாத்தான்னு சொல்லி அவனை என்ன செய்கிறார். பின்னால் பார்த்தீங்கன்னா 23ஆம் வசனத்தில், அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ மனுஷனுக்குரிய சிந்திக்கிற அப்படின்னு சொல்லி அவனை கடிந்து கொள்ளுகிறார். அப்படி என்றால் இந்த இடத்துல ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கிறார். என்ன கற்றுக் கொடுக்கிறாரு? எப்பா, என்னுடைய சபையை நீ கட்டணும் அப்படின்னா அங்கே சொல்கிறாரு, அந்த சிலுவையை எடுத்துக்கொண்டு எனக்கு பின்னால் வரணும். இன்னைக்கு அநேக ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற ஒரு எண்ணம் என்ன தெரியுமா? நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், நான் ஆண்டவருடைய பிள்ளையாக வாழ்ந்துட்டு இருக்கிறேன், எனக்கு ஏன் இந்த பாடு, எனக்கு ஏன் இந்த பிரச்சனை அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்குள்ளே ஓடிக்கொண்டிருக்கிறது. இதைத்தான் பேதுரு அந்த இடத்துல மாம்சத்தில் வெளிப்படுத்துகிறான். ஆண்டவரே, நீர் தேவனுடைய குமாரன், உம்முடைய எப்படியா இவங்க பிடிக்க முடியும், உம்மை எப்படி சிலுவையில் அடிக்க முடியும், இவங்க மனிதர்கள், நீர் ஒரு கடவுள், எப்படி உங்களை உமக்கு நேரிடக்கூடாதே என்று சொல்லி அவரை கடிந்து கொள்ளுகிறான். அவர் சொல்ல, ஏன் எனக்கு நேரிடக்கூடாது? நான் மாம்சத்தில் ஒரு மனிதனாக 100% வந்திருக்கிறேன், கடவுளுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதாக வந்திருக்கிறேன், ஆகையினால எனக்கு அது நேரிடலாம், அதற்காக என்னை நான் விட்டு கொடுக்கிறேன். இதான் சிலுவையை சுமப்பது, தன்னைத்தான் வெறுப்பது. நீங்கள் ஒரு பெரிய ஊழியக்காரராக இருக்கலாம், இல்லை பெரிய ஒரு மல்டி மில்லியனராக இருக்கலாம், ஆண்டவருக்காக அள்ளி கொடுத்து கொண்டிருக்கலாம், ஆண்டவருக்காக ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற சில சோதனைகள், இழப்புகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் அநேக நேரத்தில் ஏன் என்கிற கேள்வியை உங்களுக்குள் எழுப்பலாம். ஏன் என்னுடைய வாழ்க்கையில், குடும்பத்தில் இவர் கொரோனாவில் மரிக்கணும்? சில கேள்விகள். ஏன் மரிக்கக்கூடாது? ஆண்டவர் அதைத்தான் சொல்கிறார். எப்போ நான் ஒரு தேவனுடைய குமாரனாக இருந்தாலும் பிதாவானவர் என்னை சிலுவையிலே மரிப்பதற்காக இந்த உலகத்தில் அனுப்பியிருக்கிறார், அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுக்காக வந்திருக்கிறதுனால என்னுடைய வாழ்க்கையில் அது நடப்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். நான் தேவனுடைய குமாரன் என்பதை நான் என்ன செய்கிறேன், மறுதலிக்கிறேன், விட்டு கொடுக்கிறார். அதான் சுயத்தை வெறுத்து ஆண்டவருடைய சித்தத்தை ஏற்றுக்கொள்வது, சிலுவையை சுமப்பது. ஆண்டவர் பாருங்க, அந்த சிலுவையை அவரை கொல்லுவதற்காக எல்லாரும் பயன்படுத்தினாலும் அதன் மூலமாக ஒரு பெரிய வெற்றியை, ஒரு பெரிய மனுக்குல மீட்பை ஆண்டவர் தருகிறார். உங்களுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் இழப்பின் மத்தியில் போய்கொண்டிருக்கலாம். உங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ எதிர்பாராத ஒரு காரியம், உங்களுடைய வாழ்க்கையில் எதிர்மறையான காரியம் நடந்ததுனால நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், அது உன்னை அழிப்பதற்காகவோ உன்னுடைய வாழ்க்கையை கீழாக்குவதற்காகவோ அல்ல. அதிலே ஆண்டவர் ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். அது ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை வருகிற நாட்களிலே கொண்டு வரும். அப்படியானால் இந்த இடத்துல பேதுருக்கு அவர் கற்றுக் கொடுக்கிற பாடம் என்ன? உன் மூலமாக நான் சபையை கட்ட போகிறேன்ப்பா, ஒரு பெரிய கூட்டத்தை ஆயத்தப்படுத்த போகிறேன். அதற்கு நீ எடுக்க போகிற முதல் ஆயுதம் என்ன? சிலுவையை எடுத்துக்கொள்ளணும், சுயத்தை வெறுக்கணும். உன்னுடைய அனுபவங்கள், உன்னுடைய திறமைகள், உன்னுடைய பேக்ரவுண்டு, குடும்ப அந்தஸ்து எல்லாத்தையும் விட்டுட்டு ஆண்டவருடைய சித்தத்துக்கு உன்னை ஒப்பு கொடுக்கும் பொழுது உன்னை நான் பயன்படுத்துவேன், உன் மூலமாக ஒரு பெரிய கூட்டத்தை என்ன செய்வேன், ஆயத்தம் பண்ணுவேன்னு சொல்லி ஆண்டவருக்கு அவனுக்கு கற்றுக் கொடுக்குறார். இந்த பேதுருடைய வாழ்க்கையை நீ கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இதோட உங்கள் வாழ்க்கையில் நிறைய நேரத்தில் இந்த மாதிரி ஆண்டவர் உங்களை சிலருக்கு ஆசீர்வாதமாக பயன்படுத்தணும்னு சொல்லி ஆசைப்படும் பொழுது நாம் என்ன நினைப்போம்னா, ஐயோ இது எனக்கு என்னையா, ஒரு தாளந்தும் கிடையாது, அந்த ஆள் நல்லா பாட்டு பாடுவார், அவர் நல்லா பிரசங்கம் பண்ணுவார், இந்த அம்மா நல்லா ஜெபம் பண்ணும், நமக்கு ஒன்றுமே இல்லையே அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் உண்மையில் இந்த பேதுருடைய வாழ்க்கையில் சீமோன் அப்படின்னா அவன் என்னென்னா ஒரு நாணலை போல காற்றடிச்சா உடஞ்சிரும் பார்த்தீங்களா, அப்படிப்பட்ட நிலைமையில் இருந்த அவனை தான் ஆண்டவர் பேதுரு பெட்ராஸ் கற்பாறையாக மாற்றுகிறார். அப்போ அவனுடைய பழைய காலத்து வாழ்க்கையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த லூக்கா எழுதின சுவிசேஷம் பின்பகுதியில் எல்லா சுவிசேஷத்துலேயும் ஆண்டவரே சாவிலும் உண்மை பின்பற்றி வருவேன்னு சொல்லுவான். ஆண்டவர் சொல்வார், சேவல் கூவுறதுக்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதளிக்க போகிறாய். மறுதளிப்பது மாத்திரமல்ல, சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான் என்று போடப்பட்டிருக்கிறது. யோசிச்சு பாருங்க, இந்த பேதுரு எப்படிப்பட்ட ஆள்? மறுதளித்தவன், இவரை எனக்கு தெரியாதுன்னு சொன்ன ஆள்,
அது மாத்திரம் இல்லை, சத்தியம் பண்ணான்னு சொல்லி போட்டிருக்கு. எவ்வளவு ஒரு வீக்கான ஆளாக இருந்திருக்கான்னு பாருங்க. கூடவே இருந்தவன் பேதுரு, இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்தவன், ஆனால் அவரை தெரியாதுன்னு சொல்லி மறுதலிக்கிறான். அது மாத்திரமல்ல, யோவான் எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரத்தில் அந்த 1, 2 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்க்கும்பொழுது என்ன நடக்கிறது? இவன் மாத்திரம் இல்லை, இன்னும் ஒரு 6 பேரை கூப்பிட்டுட்டு மீன் பிடிக்க போகிறேன். 21ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே 3ஆம் வசனத்திலே பாருங்க, சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி, மீன் பிடிக்க போகிறேன் நான். எவ்வளவு பரிதாபமான காரியம் பார்த்தீங்களா? முதல்ல தெரியாதுன்னு மறுதலிக்கான், சத்தியம் பண்ணுறான், சபிக்கிறான். இப்போ பாருங்க, இவன் போனதுன்னு காணாதுன்னு ஒரு 6 பேரை கூப்பிட்டு மீன் பிடிக்க போயிட்டான், பின் வாங்கி போயிட்டான், பேக் ஸ்லைட் ஆகிட்டான். ஏன் உங்கள் வாழ்க்கையில் இந்த பேதுரு மாதிரி நீங்கள் ஒருவேளை இன்னைக்கு பின்வாங்கி போன நிலைமையில் இருக்கலாம். நல்ல ஆண்டவருக்காக ஊழியம் செஞ்சுருப்பீங்க. எவ்வளோ இயேசு கிறிஸ்து மரித்து போயிட்டாருங்கிற அந்த நிகழ்வு இந்த பேதுருவை பின்வாங்க வைத்து விட்டது. உங்கள் வாழ்க்கையில் நடந்த ஏதோ ஒரு சம்பவம் உங்களை ஆண்டவருக்காக ஊழியம் செய்வதை இன்றைக்கு நிறுத்த வைத்திருக்கலாம். ஆனால் உங்களோடு கூட தான் ஆண்டவர் பேசுகிறார், விட்டு விடாதே. ஏன் தெரியுமா? இவன் பின்வாங்கி போனதுனால ராத்திரி முழுசும் மீன் பிடிச்சி ஒன்றுமே கிடைக்கல, 0 ஆகிவிடும் நம்முடைய வாழ்க்கை. ஒரு பக்தன் அன்னைக்கு சொல்லும் பொழுது சொல்கிறாரு, அவன் ஆடை இல்லாமல் இருந்ததுனால கடலில் குதித்தான் அப்படின்னு போடப்பட்டிருக்கு. யோசிச்சு பாருங்க, நம்ம வாழ்க்கை அப்படிப்பட்ட நிர்வாணமான நிலைமைக்கு போயிடும். ஆகையினாலே அவரை விட்டு பின்வாங்காதீங்க. இந்த பேதுருடைய வாழ்க்கையில் மறுதலித்தது மாத்திரமல்ல, ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போயிட்டான் பாருங்க. அவனைத்தான் ஆண்டவர் தேடி வந்து அவனை சந்தித்து 21ஆம் அதிகாரத்தை நீங்கள் யோவான் 21ஆம் அதிகாரத்தை முழுசும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, அந்த பேதுருவை அவனை மீண்டுமாக ஆண்டவர் என்ன செய்கிறார்? தன்னிடத்தில் கொண்டு வருவதற்காக அங்கே ஒரு அற்புதத்தை செய்கிறாரு. ஏன்னா இவனை அழைத்த பொழுது ஒரு அற்புதத்தை செய்தார். ஆழத்தில் போய் வலைய போடுங்கன்னு 2 படகு நிறைய மீன் பிடிக்கி. ஏன்னா இவன் மீன் பிடிக்கிற ஆள். லூக்கா 5ஆம் அதிகாரத்தில் அந்த சரித்திரத்தை வாசிக்கிறோம். அப்போ அதே மீனை வைத்து அவனை தொடுகிறார். எப்பா, இனி உன் வேலை மீன் பிடிக்கிற வேலை இல்லை, உன்னை நான் மனுஷரை பிடிக்கிறவா மாற்றுவேன்னு சொல்லி அவனை அழைக்கிறார். எல்லாம் படகு வலையெல்லாம் விட்டுட்டு ஆண்டவர் பின்னால் வந்துட்டான். இப்போ பாருங்க, திரும்ப அவனுடைய வாழ்க்கையில் நடந்த இந்த சம்பவம், ஆண்டவருடைய மரணம், அவரை ஆண்டவர் விட்டு பின்வாங்க வைத்துட்டு, எப்பா நான் சாகலை, நான் உயிரோடு எழும்பிட்டேன், இன்னைக்கு உயிரோடு தான் இருக்கேன்ப்பா, உன் மூலமாக தான் நான் சபையை கட்ட போகிறேன், நான் உன்கிட்ட சொன்னேன்ல, இப்படி பின்வாங்கி போயிட்டேன்னு சொல்லி மீண்டும் அதே அற்புதத்தை அவனுடைய வாழ்க்கையில் செய்து அவனை ஆண்டவருக்காக செயல்பட வைக்கிறாரு. நடந்தது என்ன? அந்த அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கிறோம் பாருங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரத்தில் என்ன நடக்குன்னா, திருச்சபை உருவாகிறது. ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படி அங்கே சபை உருவாகிறது. 2ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்திலே 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். அவருடைய வார்த்தையை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்தானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். ஒரு பிரசங்கத்தினால பேதுருவின் மூலமாய் ஆண்டவர் 3000 பேரை, ஒரு பெரிய சபையை அந்த இடத்துல உருவாக்குகிறார். யார் மூலமா? மறுதலித்த பேதுரு மூலமாய், பின்வாங்கி போன பேதுரு மூலமாய். ஆண்டவருக்காக பாடுகளை ஏற்றுக்கொள்ள மனம் இல்லாமல் இது உமக்கு நேரிடக்கூடாதுன்னு சொல்லி மாம்சத்தில் பேசலாம் பார்த்தீங்களா? அந்த பேதுருவை கொண்டு இன்று உங்களையும் கொண்டு ஆண்டவர் இப்படிப்பட்ட ஆத்துமாக்களை, சபைகளை, ரட்சிக்கப்படுகிற மக்கள் கூட்டத்தை ஆண்டவர் உருவாக்குவதற்கு உங்களை தேடிக்கொண்டிருக்கிறார். இந்த உன்னதமான பணியை தான், சபையை உருவாக்குற, ஆராதிக்கிற மக்கள் கூட்டத்தை எழுப்புகிற பணியை தான் இந்திய மிஷனரி சங்கம் இன்றைக்கு 27 மாநிலங்களிலே செய்து கொண்டிருக்கிறது. நாம் நடத்துகிற பாடசாலையாக இருக்கலாம், விடுதியாக இருக்கலாம், சமுதாய பணிகளாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் நோக்கம் என்ன? எப்படியாவது ரட்சிக்கப்படுகிற ஒரு மக்கள் கூட்டத்தை ஆண்டவருக்காக எழுப்பிவிட வேண்டும் என்று சொல்லி. சமீபத்தில் பீகார்லேருந்து ஒரு குழுவினர் வந்திருக்கும் பொழுது
எங்கள் மிஷினரி பகிர்ந்து கொண்ட ஒரு சாட்சி என்ன தெரியுமா? பகரா என்று சொல்லக்கூடிய ஒரு கிராமம் பீகாரில். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டேக்கர் சென்டர் நம்ம ஆரம்பிக்கிறோம். அந்த டேக்கர் சென்டரில் ஒரு தம்பி யஷ்வந்த் குமார் படிக்கிறான். அவங்க அப்பா யாருன்னா ஒரு தீவிரவாத இயக்கத்தை சேர்ந்தவர். வீட்டுக்கு வரமாட்டார், எப்பவும் ஆயுதத்தை ஏந்தி கொண்டே போகிற ஒரு மனுஷன். இந்த பையன் டேக்கரில் படிக்கிறத பார்ப்பதற்காக வந்திருக்கிறார். பாருங்கள், அந்த டேக்கர் சென்டரில் நம்முடைய பிள்ளைகள் சொல்லிக் கொடுத்த அந்த பாடல்கள், அந்த வசனங்கள் அவர் உள்ளத்திலே கிரியை செய்ய ஆரம்பித்திருக்கிறது. ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார், ஏந்தின ஆயுதத்தை தூர போட்டாரு, குடியிலிருந்து ஆண்டவர் அவருக்கு விடுதலை கொடுக்கிறாரு. இன்றைக்கு ஒரு சுதேச மிஷினரியாக, ஊழியராக அந்த பஹ்ரா என்கிற அந்த கிராமத்திலே அவர் பணி செய்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு அந்த ஆலயத்தை நம்ம புதுப்பித்து கட்டி பிரதிஷ்டை செய்த பொழுது ஆயிரக்கணக்கான பேர் அதில் பங்கு பெற்றாங்க. அவரை குறித்து சொல்லும் பொழுது இன்றைக்கு 200 பேர் அவர் மூலமாக புதிதாக திருச்சபையில் இணைந்திருக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, இயேசுனா யாரும் தெரியாத ஒரு மனுஷன், தீவிரவாதியாய் சுற்றித் திரிந்த ஒரு மனுஷன், இன்றைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு அவர் மூலமாய் ஒரு பெரிய திருச்சபை ஆராதிக்கிற ஒரு பெரிய கூட்டம் எழும்பி இருக்கிறது. இதைத்தான் இன்றைக்கு ஆண்டவர் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார். நீங்கள் இருக்கிற இடங்களிலே, பணி செய்கிற இடங்களிலே, தொழில் செய்கிற இடங்களிலே ஆண்டவரை பற்றி அறியாத மக்கள் எப்படியாவது ஆண்டவரை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக செயல்படுவதற்கு ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். ஒருவேளை நம்மளால் முடியலன்னா தூரமான இடத்துல இந்த மாதிரி மிஷினரி ஊழியத்தை செய்கிறாங்க பார்த்தீங்களா, இந்த ஊழியத்திற்காக நீங்கள் ஜெபிக்கலாம். உங்களால் முடிந்த காணிக்கைகளை கொடுத்து உதவலாம். நிச்சயமாக இப்படிப்பட்ட ஒரு பெரிய கூட்டம் உருவாக்கப்படுவதற்கு ஆண்டவர் வருகிற நாட்களில் இந்திய மிஷினரி சங்கத்தை, நம்முடைய மிஷினரிகளை வல்லமையாக எடுத்து பயன்படுத்துவாரா? ஜெபம் செய்வோமா? நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான தொலைக்காட்சி நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, ஒருவேளை வாழ்க்கையில் ஏற்பட்ட சில பிரச்சனை நிமித்தமாய், இழப்பு நிமித்தமாய் சோர்ந்து போய் இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கலாம். ஒவ்வொருவரையும் தொடுவீராக. இந்த நாளிலே ஒரு மறுதலித்த பேதுருவை, பின்வாங்கி போன ஒரு பேதுருவை, ஆண்டவருக்காக பாடுகளை ஏற்றுக்கொள்ள தயங்கின ஒரு பேதுருவை நீர் பயன்படுத்தி திருச்சபை உருவாக்கினீர். ஆயிரக்கணக்கான மக்கள் உம்மை ஆராதிப்பதற்கு அவர்களை கருவியாய் பயன்படுத்தினது போல இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே, இருளில் இருக்கிற ஜனங்கள், உம்மை அறியாத மக்கள் கூட்டங்கள் உம்மை ஏற்றுக்கொள்வதற்கு கருவியாய் பயன்படுத்துவீராக. குறிப்பாக இந்திய மிஷனரி சங்கத்தின் மூலமாய், மிஷினரிகள் மூலமாய் இந்த உன்னதமான திருச்சபைகளை, ஆண்டவரை ஆராதிக்கிற மக்கள் கூட்டங்களை எழுப்புகிற அந்த பணிகளை ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் இந்த ஜெபங்களை எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த தொலைக்காட்சியை பார்த்தவங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக, ஆமென். அன்பானவர்களே, இதுவரை நீங்கள் பார்த்த இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று கர்த்தருக்குள் நம்புகிறோம். தொடர்ந்து வரும் நாட்களிலும் இந்த நிகழ்ச்சிகளை நீங்கள் தவறாது பாருங்கள். இந்திய மிஷனரி சங்க ஊழியர்களுக்காக தொடர்ந்து ஜெபியுங்கள். ஊழியங்களோடு உங்களுடைய ஆதரவு கரங்களை இணைத்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்திய மிஷனரி சங்கமே, உன்னை நேசித்திருப்போர் சுகித்திருப்பார்.